மகாநதி அடுத்த வர எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். விஜய் பார்த்தீங்கன்னா காவேரி தேடி காவேரி வீட்டு பக்கத்துலேயே வீடு குடி வந்திருப்பாரு. இதனால் பார்த்தீங்கன்னா காவேரி வீட்டில் எல்லாமே டென்ஷனாக இருப்பாங்க. முக்கியமாக சாரதா பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு தான் அந்த பையன் இப்படி பண்ணுதோ, நம்ம உயிரை எடுக்கிறதுக்குன்னே இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் திட்டுவாங்க ரொம்ப. அதுக்கப்புறம் சாரதா பார்த்தீங்கன்னா தாத்தாக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் பேரை எங்களை நிம்மதியாகவே வாழ விட மாட்டாரா, நாங்கள் ஊருக்கு போகணும்னு நினைக்கிறாரா, இங்கே எங்களை வாழவே விட மாட்டாரா, எதுக்கு இங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. தாத்தா பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஜய் கிட்ட எடுத்து சொல்லியுமே விஜய் தாத்தா பேச்சை கேட்கவே மாட்டாங்க. காவேரியோட தான் நான் வருவேன், காவேரி இல்லாமல் இங்கேருந்து நான் கிளம்பவே மாட்டேன்னு சொல்லிட்டு விஜய் பார்த்தீங்கன்னா முடிவாக தாத்தா கிட்ட சொல்லிட்டாரு. தாத்தாவும் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஒன்றும் பேச முடியாமல் விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் இந்த மாதிரி நைட் டைமில் அந்த வீட்டு ஓனரோட சேர்ந்து குடிச்சிட்டு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. இதை பார்த்து பார்த்தீங்கன்னா சாரதா ரொம்பவே டென்ஷன் ஆகி இருங்கனப்போ என்னன்னு கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டு சாரதாவை எல்லாமே தடுத்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குமரன் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, வீட்டில் பொம்பளைங்களாம் இருக்காங்களா, எதுக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் போய் கேட்பாங்க. நாங்கள் என்ன பிரச்சனை பண்ணுறோம், நாங்கள் பாட்டு குடிக்கிறோம் பாட்டு கேட்குறோம், எங்கள் வீட்டில் தானே நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த மாதிரி சும்மா விஜய் பேசுவார். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காவேரி ஏதோ கடையில் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் காவேரி பின்னாடி போய் இந்த மாதிரி பயமுறுத்துற மாதிரி பண்ணுவார். காவேரியும் பார்த்தீங்க அப்படின்னா விஜயை பார்த்துட்டு முறைப்பாங்க. எதுக்கு நீங்கள் இங்கே இருக்கீங்க, இந்த வீட்டிலேருந்து ஃபஸ்ட்டு காலி பண்ணி கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உங்களால் எங்கள் அம்மா தேவையில்லாமல் பயந்துட்டுருக்காங்க, நிம்மதியாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அதுக்கு விஜய் சொல்கிறாங்க, என்னது வீட்டை விட்டு கிளம்பணுமா, வீட்டை விட்டு கிளம்புறதெல்லாம் நடக்காத விஷயம் மேடம், நான் உங்களை பார்த்துக்கிட்டே இங்கேயே தான் இருப்பேன், உன்னை பார்க்கறதுக்கு தான் நான் இங்கேயே வந்திருக்கேன், உன்னை பார்க்காம பேசாமல் என்னால் இருக்கவே முடியாது காவேரி, இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னா நான் உன்னை கூட்டிகிட்டு தான் கிளம்புவேன், அந்த வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா உன்னை கூட்டிகிட்டு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட விஜய் சொல்லுவாங்க. அங்கே தான் வெண்ணிலா இருக்காங்களே, அப்புறம் எதுக்கு என்னை தேடி வந்தீங்க, உங்களுக்கு வெண்ணிலாவே உலகமாச்சே, வெண்ணிலா ஒருத்தியே போதுமே, அப்படி இருக்கப்போ எதுக்கு நீங்கள் இங்கெல்லாம் தேவையில்லாமல் டைம் மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜயை வெறுப்பேற்றுற மாதிரி பேசுவாங்க. ஆகுனா வெண்ணிலா 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 தவிர உங்கள் ஃபேமிலிக்கும் உனக்கும் வேற ஒன்றுமே பேச கிடையாதா, எப்போ பார்த்தாலும் வெண்ணிலாவே இழுக்கிறீங்க, உடம்பு சரியாதவ அவளை போய் எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, வெண்ணிலாக்கு இன்னும் சரியே ஆகலை, அதுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்க வெண்ணிலா வச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்பாரு. பாருங்கள் இப்போ கூட நீங்கள் வெண்ணிலாக்கு சப்போர்ட்டாக தான் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லுவாங்க. இதுக்கு மேலே உனக்கு என்ன காவேரி நான் புரிய வைக்கிறது, ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ காவேரி, வெண்ணிலாக்கு உடம்பு சரியானாலும் சரி, சரியாகி அவள் நம்மளோட காதலை புரிஞ்சுக்காம ரொம்பவே அடம்பிடிச்சு நான் தான் வேணும்னு சொன்னாலுமே நான் தெளிவாக அவளுக்கு புரிய வச்சிருவேன், புரிய வச்சு நான் எனக்கு காவேரி தான் முக்கியம், காவேரி தான் என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு அவளுக்கு தெளிவாக புரிய வச்சிருவேன். அது மட்டும்தான் என் மனசில் இருக்குது, ஒன்றை தவிர வேறு யாரும் என் மனசில் இல்லை, என்றைக்குமே இருக்கவும் மாட்டாங்க. வெண்ணிலாவை கூட அவங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு அனுப்புகிறான்னு சொல்லிட்டு நான் அவங்க மாமாவோட டீட்டெயில்ஸ்லாம் தேடிட்டுருக்கேன், கூடிய சீக்கிரம் அவங்க டீட்டெயில்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா வெண்ணிலாவை எப்படியாவது அங்கே போய் அமுச்சிடுவேன், அமுச்சிட்டு அவளுக்கு தேவையான செலவெல்லாம் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவார். இதை கேட்ட காவேரி பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் பார்க்க தானே போகிறேன், வெண்ணிலாக்கு நினைவு வந்தோடனே நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்க அப்படிங்கிறதுலாம் எல்லா விஷயமும் இருக்குன்னு சொல்லிட்டு காவேரி சொல்லுவாங்க. நான் தான் சொல்கிறேனே காவேரி, நீ எதை நினச்சும் பயப்பட வேணாம், நீ அவ்வளோ தூரம்லாம் பயப்படவே தேவையில்லை காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அதுக்கு காவேரி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, இந்த மாதிரி எங்கள் அம்மாவை இன்னொரு தடவை என்னால் கஷ்டப்படுத்தவே முடியாது, எப்படியாவது அவங்க முகத்தில் அந்த பழைய சிரிப்பை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன், அதனால தயவுசெய்து எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் இங்கேருந்து கிளம்புற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய்கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெண்ணிலா விஜய் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதை பார்த்த ராகினி என்ன வெண்ணிலா விஜய் என்னப்பாக தான் இருக்காளா, இந்த விஜய் தான் கொஞ்சம் கூட வெண்ணிலா புரிஞ்சுக்காம எங்கே கிளம்பி போனார்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ராகினி குழப்பத்தில் இருப்பாங்க. அப்போதைக்குன்னு பார்த்து தாத்தா பாட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி விஜய் காவேரி தங்கியிருக்க வீட்டு பக்கத்துலேயே போய் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான், நான் எவ்வளோ சொல்லியுமே கேட்கல, திரும்பி வான்னு சொன்னதுக்கும் விஜய் கேட்காம பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்த விஷயத்த பார்த்தீங்க அப்படின்னா ராகினி எப்படியோ தெரிஞ்சுப்பாங்க. ராகினி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி காவேரி குடியிருக்க வீட்டு பக்கத்தில் தான் இப்போ விஜய் போய் இருக்காரு அப்படிங்கிற விஷயம்
விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இப்படியே விட்டா இவங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்க, எப்படியாவது வந்து விஜய் வந்து காவேரியை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவார், அப்புறம் நம்ம நினச்சதெல்லாம் ஒன்றுமே நடக்காமல் போயிடும் அப்படின்னு யோசிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ராகினி வந்து வெண்ணிலா அவங்க கூட்டிகிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. வெண்ணிலா அவங்க கண்டினியூஸாக தங்க வைக்க முடியாது, இருந்தாலும் வெண்ணிலா விஜயை பார்க்கணும்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ இந்த அட்ரஸை கண்டுபிடிச்சி நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து பாட்டிக்கும் தாத்தாக்கும் தெரியாமல் இந்த மாதிரி நர்ஸ்கிட்ட நான் வெண்ணிலாவை கொஞ்சம் நேரம் வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்பாவை வர சொல்லி ராகினி வந்து வெண்ணிலாவை வந்து விஜய் இருக்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து விஜய்க்கு ஷாக் ஆயிரும். வெண்ணிலாவும் ராகினியும் பார்த்தீங்கன்னா மேலே ஏறி விஜயோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா காவேரி வீட்டில் உள்ள எல்லாருமே பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் காவேரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாயிருவாங்க. அதே நிமிஷத்தில் ரொம்பவும் ஷாக் ஆயிடுவாங்க. விஜய் வந்து காவேரியை பார்த்துட்டு இது எனக்கு தெரியாது, வெண்ணிலா இங்கே வருவான்னு தெரியாது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி பார்க்குறாரு. ஆனால் காவேரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவப்பட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. கங்கா வந்து காவேரியை பற்றி கேட்பாங்க. என்ன காவேரி, அந்த ராகினி வந்து வெண்ணிலாவை கூட்டிகிட்டு இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமாம், பின்ன இங்கே வராமல் எங்கே வருவா, அந்த பையன் இங்கே தானே இருக்கான், அவனை பார்க்க தான் கூட்டிகிட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து சொல்லுவாங்க. இங்கே பாருடி, இப்போயாவது உனக்கு புரியுதா அவனை பற்றி, அவனாலையும் இந்த பொண்ணை விட்டுட்டு இருக்க முடியாது, அந்த பொண்ணாலையும் இவனை விட்டுட்டு இருக்க முடியாது, அப்படி 2 பேரும் இந்த அளவுக்கு இருக்கும் போதே எதுக்கடி அவன் ஒன்றை கூப்பிட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து கேட்பாங்க. இது எல்லாமே நடிப்புன்னு இப்போயாவது புரிஞ்சுக்கோ, எங்கே இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு இவ்வளோ தூரம் அந்த பொண்ணு வந்து தேடி வந்திருக்கு அப்படின்னா எதுவுமே மனசில் இல்லாமே வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா பார்த்தீங்கன்னா விஜயை வந்து தப்பாக பேசுவாங்க. காவேரி பார்த்தீங்கன்னா அழுகிற மாதிரி நின்றுட்டுருப்பாங்க. காவேரிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து மனசு கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ தூரம் வந்து வெண்ணிலா வந்து முக்கியம் இல்லை, நீ தான் முக்கியம்னு சொல்லிட்டு பேசினவர் இப்போ எதுக்காக வெண்ணிலா வர சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் விஜய்க்கு பார்த்தீங்கன்னா வெண்ணிலா வரவும் சொல்லலை, வெண்ணிலா ஏன் இங்கே வந்தாங்கிற விஷயமும் தெரியல. ராகினியை வந்து திட்டுறாரு விஜய், எதுக்காக வெண்ணிலா இங்கே கூட்டிகிட்டு வந்த, எதுக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு ராகினி திட்டுவாங்க. விஜய் கொஞ்சம் அமைதியாக இருங்க, நான் என்ன பண்ணேன், வெண்ணிலா தான் எப்போ பார்த்தாலும் விஜய்ன்னு சொல்லிட்டு உங்கள் ஞாபகமாகவே இருக்கா, அதனால தான் இப்படியே இருந்தால் எப்படி அவள் சரியாகுவா, உங்களை பார்க்கணும்ல, என்னதான் வந்து நம்ம வீட்டில் இருந்தாலும் நீங்கள் பக்கத்தில் இருந்தாலும் வெண்ணிலா சீக்கிரம் குணமாவா, அதனால தான் வெண்ணிலா இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து சொல்லுவாங்க. விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷன் ஆகும். ஒழுங்காக இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிரு வெண்ணிலாவை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ராகினி கிட்ட சொல்லுவாங்க. இருங்க விஜய், வந்தோடனே இப்படி அனுப்புறீங்க, வெண்ணிலா அவங்ககிட்ட இதை பேசணும்னு சொன்னால் அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க. விஜய் பார்த்தீங்கன்னா வெண்ணிலா கிட்ட போய் என்ன வெண்ணிலா என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. விஜய் வாங்க போகலாம், நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா பார்த்தீங்கன்னா விஜய் கையை பிடிச்சிட்டு விட மாட்டாங்க. விஜய் கையை வேகமாக இழுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மொட்டை மாடிக்கு வந்துடுவாங்க. வெண்ணிலா வந்து விஜய் கையை பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு காவேரி வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவாங்க. ரொம்பவே டென்ஷன் ஆகி விஜய் வந்து முறைப்பாங்க. விஜய் பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவை கையை எடுக்க ட்ரை பண்ணாலுமே வெண்ணிலா பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைட்டாக பிடிச்சிட்டு விஜய் கையை விடவே மாட்டாங்க. ராகினிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொண்டாட்டமாக இருக்குது. இந்த மாதிரி விஜயும் வெண்ணிலாவும் சேர்ந்துருக்கிறத பார்த்து காவேரி வந்து டென்ஷன் ஆகிறத பார்த்துட்டு ராகினி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எங்கே இருந்தாலும் உன்னை நிம்மதியாகவே விட மாட்டேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து நினைக்கிறாங்க. விஜய் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு காவேரியோட ஃபேமிலியை சமாதானப்படுத்தி அவங்க கூட சேரன்னு வந்திருக்க நேரத்தில் இந்த வெண்ணிலா பார்த்தீங்கன்னா திரும்ப ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி அவங்க 2 பேருக்கு நடுவுலையும் வந்துடுறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது யார் பார்த்தீங்கன்னா ராகினினால தான் வெண்ணிலா வந்து அந்த வீட்டுக்கும் வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பிரச்சனையெல்லாம் உண்டாக்குறது ராகினியாக தான் இருப்பாங்க. இந்த ராகினியை வீட்டில் இருந்து அனுப்பிச்சா மட்டும்தான் விஜய் காவேரி சேர முடியும். இதை விஜய் புரிஞ்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு அதை செய்யணும். அதுக்கு அடுத்த பிரச்சனையாக தான் வந்து வெண்ணிலாவை பார்க்கணும். ஸோ வெண்ணிலா எல்லா பிரச்சனையும் மீறி காவேரியும் விஜயும் எப்படி சேருவாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி தான் அடுத்த வார எபிசோடில் நடக்க போகுது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.